பிரதர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் பிரதர். நல்லா இருக்கீங்களா பிரதர்? சொல்லுங்க பிரதர், ஃபோன் பண்ணியிருந்தீங்க. பிரதர், இந்த பையன் ஃபீஸ் காசு கட்டாததுனால ஸ்கூலுக்கு போகாமே இருந்தான் பிரதர். நம்ம கிராமத்துல என்னடா போய் ஏரியாக்குள்ள போகும்போது என்னடா ஸ்கூலுக்கு போகாம இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கேட்பேன் எப்பயுமே. அந்த மாதிரி இவனை கேட்கும் போது அப்படியே கண் கலங்கிட்டு நின்றுட்டு அமைதியாவே இருந்தான். என்ன தம்பி சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி ஃபீஸ் காசு கட்டாதனால ஒரு வாரமா ஸ்கூலுக்கு போகலனே, அம்மா அப்பாவாலையும் காசு கொடுக்க முடியல, அம்மா மட்டும்தான் வெளியில 100 நாள் வேலைக்கு போறாங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால இருக்கிற காசெல்லாம் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் ஃபீஸ் காசு கட்டிட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது இங்கிட்டு, அந்த பகுதியில கவர்மெண்ட் ஸ்கூலே கிடையாது பிரதர். அதனால பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனாலதான் சரி உங்களுக்கு கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கால் பண்ணிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இந்த ஃபீஸ் காசு மட்டும் நீங்க கட்டிட்டீங்கன்னா இந்த வருஷத்தை அவன் ஃபில்லப் பண்ணிடுவான். விசாரிச்சோம் பிரதர், 1100 ரூபாயாம். சரி ரைட், முதல்ல ஃபீஸை கட்டிடுவோம். சரியாடா? பேர் என்னது? சூர்யா. சூர்யாவா? எத்தனை படிக்கிற? 7வது. ஏன் ஸ்கூலுக்கு போல? ஃபீஸ் காசு கட்டல. ஃபீஸ் காசா? நல்லா படிப்பியா? அண்ணன் போய் ஃபீஸ் கட்ட ஸ்கூலுக்கு போயிருவியா? கட்டிடலாம் ஃபீஸ். சரியா? ஏன் அழுற? அழக்கூடாது. ஏன் அழுகுற? ஃபீஸ் கட்டலன்னு பயமா இருக்கா? அண்ணன் கட்டிடுறேன் ஃபீஸ். இன்னைக்கு கட்டிடலாமா ஃபீஸ்? உனக்கு ஸ்கூலுக்கு போய் நல்லா படிப்பியா? இன்னைக்கு கட்டிடலாம், ஃபீஸ் கட்டிடலாம். உனக்கு வேற என்ன வேணுமோ சொல்ல, அண்ணன் வாங்கி தரேன். இதுக்கெல்லாம் அழக்கூடாது, நல்லது தானே. விட, நீ சொன்ன பிரதர்கிட்ட சொல்லிட்டல, கூட இன்னைக்கே நான் அவர் பிரதரையும் அங்கே ஸ்கூலுக்கு போய் உடனே கட்ட சொல்லிடுறேன். சரியா? நல்லா படிக்கணும். உங்க ஸ்கூல் பக்கத்துல கவர்மெண்ட் ஸ்கூலே இல்லை உங்க ஊர்ல. தனியா அவங்க அம்மா கஷ்டப்பட்டு தானே படிக்க வைக்கிறாங்க. இந்தா இப்படி உடனே இருந்தா உனக்கு ஃபீஸ் ரெடியா இருக்கு, போய் கட்டிடு. சரியா? பிரதர்கிட்ட சொல்லி கூட வர சொல்றேன். பிரதரே வந்து உனக்கு கூட கட்டிடுவாரு. கூட்டிட்டு போய் இந்த ஃபீஸ் மட்டும் இன்னைக்கு ஃபாதர்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி பிரதர் ஒருத்தர் தான் கட்டாரு, கொஞ்சம் நல்லா படிக்க வைங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கே கட்டி விட்டுருங்க கையோட. பாவம் அழகான், பாக்குறக்கே கஷ்டமா இருக்கு. அழக்கூடாது, பெரிய பையன் ஆயிட்ட நீ. சரியா? கண்ணை தண்ணி வடியக்கூடாது. கண்ணத்தோட ஃபர்ஸ்ட் கண்ணத்தோட சிரிச்சாதான் நீ சந்தோஷமா இருந்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீ ஆளு எல்லாம் இருக்கா? எதுவும் வேணுமா? சரி, அண்ணன் ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன், சாப்பிட்டுட்டு நேர பிரதர் கூடயே போய் ஸ்கூல்ல இன்னைக்கு உடனே போய் ஃபீஸை கட்டிடு. இதுல பணம் இருக்கு. சரியா? சரி, பணத்தை நேரம் அவன் கூடயே கொஞ்சம் கையோடய போய் கூட்டு போயிட்டு போவான். அழுகுறான், எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. சரி வாடா, நான் அண்ணன்ட்ட போன் போட்டுட்டு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல. சரி, இங்க பாரு சூர்யா, அழக்கூடாது. சரியா? நல்லா படிக்கணும். நல்லா படிச்சு உங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறது இல்ல, நல்லபடியா நீ வளரணும். சரியா? இப்போ நேரம் பிரதர் கூட போயிட்டு ஸ்கூல்ல போய் ஃபீஸை கட்டிட்டு நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போயிரு. ஓகேவா? சந்தோஷமா? சிரி பாப்போம். பாய். ஸ்நாக்ஸ் இருக்கு. சரியா? வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு என்ன செய்யணும்? ஸ்கூலுக்கு போகணும். சரியா? ஓகேவா? ஃபீஸ் கட்டிடுவாங்க. நல்லா சாப்பிட்டு போய் ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்து நாளையில ஸ்கூலுக்கு போ. பாய். பாய். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நல்லா படிக்கணும். ஓகே, வெரி குட். பாய். சூர்யா, நீங்க நோட்ல எழுதிக்கோங்க. சரிங்க.